அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பீஸ் ஃபேமிலி அன்பிற்கு உறவுகள் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து மேலூர் பாத்திமா நகர்ல இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க பாத்துருப்பீங்க, என்னடா அது பாத்திமா லான்ச் போது சூப்பரா இருந்துச்சு, இப்போ என்ன புல்லா வந்துட்டு நினைக்க வேணாம். சென்ற வாரம் மழை பெஞ்சு பார்த்துருப்பீங்க, அந்த மலையில இவ்வளவு புல்லுகள் ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ அதை வச்சு பசங்களை வச்சு ஃபுல்லாவே களக்கொல்லி மருந்து அடிச்சு இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் சாகடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இன்னும் 2 நாள்ல ஃபுல்லா அடிச்சு முடிச்சிருவோம். இதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு என்ன செய்ய போறோம்னா ஃபுல் டோசரை விட்டு கம்ப்ளீட்டா ஃபுல் இடத்த கிளீன் பண்ணிடுவோம். வரக்கூடிய சனிங்கால இடம் வந்து எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது 2 வருடங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். அதனால யாரும் கவலைப்பட தேவையில்லை. குறிப்பாக முக்கியமான சொல்லணும், யாரும் இடத்த பென்சிங் பண்ண வேணாம், கல்லுக்கால் உண்ண வேணாம். ஏன் அப்படி சொன்னா, நீங்க பென்சிங் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல எங்கனால என்ன செய்ய முடியாதுன்னா உள்ள மருந்து அடிக்க முடியாது, உள்ள டோசரும் போகாது. இங்க பாருங்க, இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மருந்து அடிச்சோம். மருந்து அடிச்ச இடம் ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா அப்படியே கறியிச்சு பாருங்க ஃபுல்லாவே. ஆனா குறிப்பாக நம்ம வச்ச கண்டுகள்லாம் பச்சையா இருக்கு பாருங்க. சோ நம்ம என்ன செய்யறோம்னா, இதெல்லாம் மருந்து அடிச்சு இதெல்லாம் செத்த பிறகு உடனே டோசிங் வச்சு கிளீன் பண்ணா இடம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். இல்லைன்னா திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும்.